வணக்கம். நான் தான் உங்க முகேஷ். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருக்குன்னு நம்புறேன். ஸோ இவ்வளோ நாள் ஏன் வீடியோ போட முடியல அப்படின்னா, நம்மளோட GoPro கேமரா பார்த்தீங்கன்னா, தண்ணிக்குள்ள விழுந்து ரிப்பேர் ஆயிடுச்சுங்க. அதனால தான் இவ்வளோ நாள் வீடியோ போட முடியல. ஸோ அந்த கேமரா ரெடி பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா, நானும் கோயம்புத்தூர், சென்னை அப்படின்ட்டு நிறைய பக்கம் பார்த்தீங்கன்னா கேட்டு பார்த்தேன். ஸோ GoPro ரெடி பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயுமே கிடையாது. பெங்களூரில் மட்டும்தான் இருக்குது. நானும் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கேட்டு கூகுள்லேருந்து நம்பர் எடுத்து ஸோ இப்போ காண்டாக்ட் பண்ணி எப்படியோ நம்பர் வாங்கிட்டேன். மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா, நானும் நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா பெங்களூர் கிளம்பி போய் அந்த GoPro கேமரா ரெடி பண்ணிட்டு வரோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லாத்துக்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா டிசம்பர் 14 பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக வீடியோ போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கூட போடல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேட்டிங்க, மெசேஜ் பண்ணி கேட்டிங்க. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சரி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ரெகுலராக வரும். ஒரு 10 days ஆயிரும்னு சொன்னாங்கங்க. நம்ம கொண்டு போயிட்டு பெங்களூரில் கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஏன்னா அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே சைனாலேருந்து தான் இம்போர்ட் பண்ணி வரணும்னு சொன்னாங்க. ஸோ மேக்ஸிமம் ஒரு 10 days ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. என்ன இதுன்னு தெரில. கொண்டு போய் கொடுத்தா தான் நமக்கு ரெடி ஆகாதான்னு தெரில. ஸோ நமக்கு நம்புவோம், GoPro சீக்கிரமாக ரெடியாகும் நம்புவோம். கொண்டு போய் கொடுத்துட்டு வரதான் நீங்கள் vlog பார்க்க போகிறீங்க. ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா 5:45 ட்ரெயினுங்க. நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து கிளம்பி இப்போ வந்துட்டான். நம்ம கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஸோ நம்ம பெங்களூர் மெஜஸ்டிக் போயிட்டு நம்ம GoPro கேமரா கொடுத்துட்டு வரதான் vlog பார்க்க போகிறீங்க. நான் மார்னிங் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். GoPro எதனால் ரிப்பேர் ஆச்சு, எப்படி ரிப்பேர் ஆச்சு, ஸோ இவ்வளோ நாள் வீடியோ போட முடியலங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். உங்களுக்கு GoPro கேமரா இல்லைனாலும் நீங்கள் மொபைலில் வீடியோ எடுத்து போட்டுருக்கலாமேன்னு கேட்பீங்க. நீங்கள் நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறீங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு நார்மல் மொபைலிருந்து அப்படியே அப்கிரேட் ஆகி GoPro வாங்கினோம். ஸோ அந்த குவாலிட்டி கொடுத்துட்டு இருக்கும்போது திருப்பியும் நம்ம மொபைலுக்கு போனோம் அப்படின்னா நம்ம குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அடி வாங்கும். அதனால் வீடியோ போகிறக்கு மைண்ட் செட்டும் இல்லைங்க. GoPro ரிப்பேர் ஆனதுனால எனக்கு ரொம்ப மைண்ட் செட்டு ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு vlog பண்ணுற ஒரு இஷ்டமே இல்லை. GoPro ரெடி பண்ணணும் அதே தான் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா GoPro ரெடி பண்ணுறதுக்கு நாங்கள் மார்னிங் பெங்களூர் கிளம்புறோம். ரெடியாக நம்புவோம். ஸோ நான் ட்ரெயினில் போக மார்னிங் உங்களுக்கு எல்லாமே நான் vlog பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் ஒரு குட் மார்னிங். ஸோ மார்னிங் எந்திரிச்சு குளிச்சு கிளம்பிட்டாங்க. ஸோ 5:45 பார்த்தீங்கன்னா ட்ரெயின். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5 ஆச்சு. நம்ம வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா நியர்பை ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒரு 5 கிலோமீட்டர் வரும். நம்ம பைக்கில் தான் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி ஸோ பைக்கை கொண்டு போய் ஸ்டாண்ட்லேயோ இல்லை ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி நிறுத்திட்டு சின்ன ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் அனுப்பணும். ஓகே மக்களே, கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். வந்ததுமே அந்த 5 o'clock இயர்லி மார்னிங்கில் நம்ம ஃப்ளாகை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அதை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போயிட்டு இருந்தோம். ஸோ நம்மளோட ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உதய எக்ஸ்பிரஸ் 5:45க்கு 6th பிளாட்ஃபார்மில் வரும்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் 6th பிளாட்ஃபார்ம் போயிட்டோம். நானும் நம்ம தம்பியும் ரொம்ப தூக்க கலப்பாக இருக்கனால ஆளுக்கு ஒரு டீ பால் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரெயின் இருக்க இடத்துக்கு போயிட்டோம். லாஸ்ட்டாக ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி ஒரு 1 year இருக்கும். 1 yearக்கு அப்புறம் அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு ஒரு நியூ ஃபீல் கிடச்சிது. நான் புக் பண்ண சீட்டை கண்டுபிடிச்சி போய் வந்துட்டோம். கரெக்டாக ஒரு 5:15 போது ட்ரெயின் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. என்னோட மோட்டோ விலாகையும் கேமராவையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்னாச்சு ஏதாச்சுங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். விலாகை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி பெங்களூர் போயிட்டு இருக்கோம். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம இதே மாதிரி தான் நம்ம தம்பி இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா பெங்களூர் வந்துட்டு இருக்க தம்பி விலாக் எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒர்க் விஷயமா வந்திருந்தேன். ஸோ வந்துட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, நான் ஒர்க் விஷயமா வந்திருந்தேன். பையன் இருந்துட்டு ஏதாச்சும் விலாக் எடுக்கலாம்னா நான் கோயம்புத்தூர் வரேன், கோயம்புத்தூர் நிறைய பிளேஸ் இருக்குல்ல அப்படின்னா சேர்றா வாரான்னு சொல்லிட்டு அப்புறம் வந்தான். வந்ததுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்க சரவணம்பட்டியில் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. சரி அங்கே போய் குளிச்சுட்டு vlog எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கே போனோம். ஸோ வீடியோலாம் நல்லா தாங்க வந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வீடியோ எல்லாமே நல்லா வந்துச்சு. ஸோ சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. நல்லா ஃபன் பண்ணி ஜாலியாக குளிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் என்னாச்சு அப்படின்னா, GoProக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேப் மாதிரி இருக்கும். அதை நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த டேப் போட்டால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா GoPro வாட்டர் ப்ரூஃப். மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த டேப் போடல அப்படின்னா அது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு அங்கே போயிட்டு அந்த இதில் ஒரு என்ஜாய்மெண்ட்டில் நான் சத்தியமாக மறந்துட்டேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாங்க் ஆகி மறந்துட்டு நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணி குளிச்சுட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் என்னாச்சு, சரி கேமராக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி போகும்போது எனக்கு அந்த ஸ்க்ரீன்லேயே தெரிஞ்சுது தண்ணி உள்ளே போயிட்டு இருக்கு அப்படின்னு. நான் என்ன நினச்சேன், இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸோ வால்பாறை கோவைக்கோட்டெல்லாம் போகும்போது இதே மாதிரி தான் மழை தண்ணி உள்ளே போச்சு. அப்படிங்கும்போது நான் பிரித்து காய போட்ட கேமரா சரியாயிடுச்சு. நான் இதை பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. ஆனால் என்னாச்சுன்னா, நான் எல்லாமே சூப்பராக வந்துருச்சுங்க வீடியோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவும் சூப்பராக எடுத்திருந்தேன். ஸோ வாட்டருக்குள்ளே போயிட்டு அண்டர் வாட்டர் ஷாட் எடுக்கலான்னு சொல்லிட்டு தண்ணி இவ்வளோ தூரம் அப்படின்னா ஒரு 5 feet வரைக்கும் கேமரா அடியில் கொண்டு போயிட்டேன். ஸோ கொண்டு போனனால என்னாச்சு, தண்ணி நல்லா ஏறி ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேமரா ஆஃப் ஆயிடுச்சு. சரி நான் என்ன நினச்சேன், சரி இது எப்பயுமே நடக்கிறது தானே அப்படின்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா பெருசாக கண்டுக்கல. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நான் சரி கேமரா ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆனே ஆகல. 2 days பார்த்தீங்கன்னா கேமரா பேட்டரி தனியாக கேமரா தனியாக பிரித்து காய போட்டேன்.
ஆனால் பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா கேமரா ரெடியே ஆகல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல், ஏன்னா நான் மொபைல்லேருந்து தான் இப்போ நான் கோப்ரோக்கு அப்கிரேட் ஆகியிருக்கேன். அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு குவாலிட்டியே இருந்திருக்காது. அதுக்கப்புறம் நம்ம சேனல் கோப்ரோ ஆனதுக்கப்புறம் ஓரளவுக்கு வீடியோ குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது என்னாச்சு, நான் வந்துட்டு சரி மறுபடியும் நம்ம வந்து மொபைலுக்கு போனோம் அப்படின்னா அடி வாங்குவோம் அப்படின்ட்டு தான் சரி இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு ஐஃபோனில் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். அப்புறம் என்னாச்சு, அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியல. நானும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் யூடியூபர்ஸ் நிறைய பேர்கிட்ட கேட்டேன். திருப்பூரில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு கடை இருந்துச்சு. அந்த கடை பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா கோப்ரோட ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ரேர் ஆயிடுச்சாமோ. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கோப்ரோலேருந்து நம்பர் எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா கோப்ரோ ரெடி பண்ணுறதுக்கு இப்போ நானும் நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். ஸோ இதனால தான் இவ்வளோ நாள் வீடியோ போடாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்டீங்க, சேட் பண்ணி கேட்டீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. இவ்வளோ தூரம்லாம் நான் அவ்வளோ எங்கேயுமே போனதே கிடையாதுங்க. நான் இவ்வளோ தூரம் நான் ட்ராவல் பண்ணி போகிறேன் அப்படின்னா அதுக்கு முதல் ரீசன் நீங்கள் தான். அதே மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க. ஸோ ஏன் ப்ரோ வீடியோ போடல, என்ன ப்ரோ ஆச்சு, எதனால் வீடியோ போடணும், நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது பரவாயில்ல, எனக்காக வந்துட்டு ஸோ நிறைய பேர் கேட்குறாங்களே, நம்ம வீடியோக்காக வெயிட் பண்ணுறாங்களே அப்படின்னுக்காக தான் சரி ஓகே நம்ம எப்படியாச்சும் ட்ராவல் பண்ணி போயிட்டு எவ்வளோ பேமெண்ட் ஆனாலும் பரவாயில்ல நம்ம போய் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு இப்போ நானும் நம்ம தம்பியும் போயிட்டு பெங்களூர் போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி பெங்களூர் போனது இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குங்க. வீடியோ கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபைனலி ரீச் த கேஎஸ்ஆர் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன். கரெக்டாக ஒரு 1:30 மணிக்கு கொண்டு வந்து இறக்கி விட்டான். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கேமரா ஷாப்புக்கு ஒரு 7 கிலோமீட்டர் ரேபிட் ஆட்டோ புக் பண்ணி நானும் நம்ம தம்பியும் ஆட்டோவில் போயிட்டு இருந்தோம். பார்த்தீங்களா நம்ம எதுக்கு வந்தோம் ஏன் வந்தோன்னு தெரியாமல் கூட அவனுக்கு ஏதோ பொண்ணு பார்க்க போகிறோம் ஞாபகம் ஏதோ தலையெல்லாம் சீவிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கேமரா ஷாப் முன்னாடி வந்துட்டோம். வந்ததுமே நம்மளை பார்க்க ஒருத்தர் வரேன்னு சொன்னாங்க. சரி அவர் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா போய்க்கலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவரும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டார். வந்ததுமே கேமரா கடைக்குள்ளே போயிட்டு நாங்கள் என்ன ப்ராப்ளம் எது ப்ராப்ளம் சொல்லி செக் பண்ணி பார்க்க ஒரு 3 days ஆயிரும் ப்ரோ. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நல்லபடியாக கேமரா ரெடியாகும் நம்பிக்கையில் ஸோ பில்லெல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. 550 சார்ஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பில்லு வாங்கிட்டு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அங்கேருந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கோப்ரோ கேமராவில் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக என்னாச்சு அப்படின்னா ஒரு 3 days டைம் கேட்டிருக்காங்க. நம்ம 550 பார்த்தீங்கன்னா சார்ஜ் கேட்டாங்க. ஸோ கேமரா ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சார்ஜ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம 550 பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணியிருக்கோம். கேமராவில் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட வந்திருக்கேங்க. ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை பார்க்குற ரொம்ப எவ்வளோ நாள் ப்ரோ பார்த்துட்டு இருக்கீங்க? இப்போ கரெக்டாக ஒரு 6 months இருக்கும் ப்ரோ. 6 months. ஸோ 6 monthsஸாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்காரு. நம்ம சப்ஸ்கிரைப்னு சொல்லக்கூடாது, நம்ம ஃபேமிலி மெம்பர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவரும் யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இந்த 160 கிட் ப்ரோ. ஓகே, ஸோ உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஸோ மறக்காமல் இவர் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ரூம்லேருந்து இப்போ பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனி ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கறதுக்காக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அதனால் ப்ரோ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க? இப்போ ஒரு 25 kilometers ப்ரோ. நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours முன்னாடி கிளம்பிட்டேன். ஸோ டிராஃபிக்னால இங்கே வர ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ப்ரோ வெயிட் பண்ணியிருந்தாரு, அவர் ஃப்ரெண்டு வந்திருந்தாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேட்டேன், இங்கே இந்த மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளவங்களாம் கிடைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம்ல. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எல்லாம் பார்த்ததுக்கு. உங்கள் கண்டென்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. நான் இப்போ ரீசெண்டாக நான் எதார்த்தமாக தான் யூடியூப் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும் போது உங்கள் எம்டி vlog ஒன்று பார்த்தேன். அதை பார்த்துட்டு ஓகே நல்லா இது பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிங் பண்ணி கேட்டிருந்தேன். அப்புறமேட்டு தான் நீங்கள் கூப்பிட்டு சொல்லியிருந்தீங்க லைக் இந்த மாதிரி தான் ப்ரோ. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மக்களே, கமெண்ட் போட்ட ஒன்றுமே இது பண்ணியிருந்தாருங்க. புரோட்டா தானே? அப்படியே போட்டுருங்க. ஓகே, அவங்க அடுத்த செட்டே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்கள் இன்னும் சாப்பிடவே ஆரம்பிக்கல. ஸோ 2 புரோட்டா பார்த்தீங்கன்னா இங்கே 50 ரூபாங்க. பெங்களூரில் மேக்ஸிமம் பெங்களூரில் இது மாதிரி கடை தான் இருக்கும். மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் ப்ரோ இருக்கும். சின்ன சின்ன ஷாப்ஸ் தான். ஓகே, கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 புரோட்டா மேக்ஸிமம் ஒரு 30 ரூபாய்க்குள்ள முடிச்சிட மாட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபாங்க. இது வந்து இந்த கடையில் பார்த்தீங்கன்னா இது ரெடிமேட் பரோட்டா தான். டேஸ்ட் ஓகேவா? ஓகே, நல்லா தான் இருக்குது. இல்லை கீழே கற்று சாப்பிடுங்க, அதான் சூடு இல்லாமல் இருக்கும். ஆமாம், நமக்கு வந்துட்டு இங்கே எல்லாமே கன்னடா தான் பேசுகிறாங்க. இங்கே இங்கிலீஷ் தான் பேசுனாங்க இந்த கோப்ரோ. நமக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதிகமாக இங்கிலீஷில் வராது. ஆனால் தலைவர் பார்த்தீங்கன்னா பின்னி பெடல் எடுத்தாரு. நானும் என் தம்பியை பார்த்தீங்கன்னா மிரண்டுட்டோம். ஆக்சுவலாக இவர் ஐடி கம்பெனி ஒர்க் பண்ணுறதுனால அந்த நாலேஜ் அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கும்ல, அதனால் நானும் என் தம்பி பார்த்து மிரண்டுட்டோம்.
அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மக்களே. அவர் வந்துட்டு என்னன்னா, இவர் ப்ரோ வந்துட்டு தமிழில் பேசுகிறாரு. இங்கே இருக்க பெங்களூர் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கன்னடா, ஹிந்தி, அப்புறம் இங்கிலீஷ் பேசுவாங்க. ஸோ நமக்கு வந்துட்டு எனக்கு இப்போ கன்வீனியன்டான லாங்குவேஜ் வந்து தமிழ் தான். எனக்கும் தமிழ் தான் ரொம்ப பேசுவேன். ஆனால் இப்போ நான் ஒர்க் பண்ணுறதுனால நான் அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக இவரோட சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா சேலம். சேலத்தில் எங்க ப்ரோ? சேலத்தில் வந்துட்டு குருசாமி பாளையம் ப்ரோ. கண்டிப்பா வந்து பாக்குறோம் ப்ரோ. கண்டிப்பா வாங்க. நாங்க பாத்தீங்கன்னா நிறைய ஆக்சுவலா பிளான் பண்ணிருக்கோம். சீக்கிரமா நம்ம கோப்ரா ரெடி ஆனதும் நம்ம பெங்களூர்ல பாத்தீங்கன்னா நிறைய vlog பண்ற பிளேஸ்ல இருக்கு. நானும் ப்ரோ ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ கண்டிப்பா 2 பேர் சேர்ந்து ஒரு மோட்டோ vlog வருவோம். கூடி சீக்கிரம் பண்ணுவோம் ப்ரோ. ஒரு கேமரா ரெடி ஆகட்டும். ரெடி ஆனோடனே அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டு கண்டிப்பா வரும். நம்ம சேனலையும் செக் பண்ணி பாருங்க. நம்ம திரும்பவும் நம்ம பெங்களூர் வர முடியல அப்படின்னா நம்ம ப்ரோவே பாத்தீங்கன்னா கோப்ரோ கேமரா ரெடி ஆனதும் வாங்கிட்டு நம்ம கோயம்புத்தூரோ இல்லை நம்ம சேலமோ போய் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு பார்த்தா ரொம்ப அந்த ஒரு அன்பு லவ் அப்படி கிடைக்கும். அதுவும் எப்படின்னா நம்ம மோட்டோ விளாக்லேருந்து அந்த மோட்டோ கம்யூனிட்டிலேருந்து வரோம் அப்படிங்கும்போது அவரும் மோட்டோ விளாக் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. அப்படிங்கும்போது நமக்குள்ளே இருக்க பாண்டிங் வந்து ஒரு ஸ்பெஷல். சீரியஸ்லி லைக் என்னன்னா, இப்போ எனக்கு வந்து ஒரே விஷயம் தான் இது ப்ரோ. நீங்க இப்போ உங்க கோயம்புத்தூர்ல இருந்து இங்க பெங்களூர் வந்திருக்கீங்க. உங்களுக்கு பெங்களூர் புதுசு. இன்னொன்னு இன்னைக்கு வந்து எனக்கு ஷிஃப்ட் இருந்துச்சு. இருந்தாலும் நான் வந்து நான் சொல்ல மாதிரி லீவ் போட்டேன். ஆக்சுவலா என்னன்னா இப்போ செகண்ட் ஷிஃப்ட்டா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டாங்க. இப்போ வந்து 2 to 11:30 ஷிஃப்ட். செகண்ட் ஷிஃப்ட் 2 o'clock பாத்தீங்கன்னா தலைவர் ஷிஃப்ட் போகணும் ஐடி கம்பெனி. ஓகேங்களா? இப்போ ஆக்சுவலா என்ன பாக்குறதுக்காக லீவ் போட்டு லீவ் இல்ல எப்போ அப்படியே லீவ் லீவ் அதாவது 6 o'clock கிளம்புற மாதிரி பிளான் 6:30க்கு போற மாதிரி பிளான் பண்ணி இப்போ நம்மளை பாக்குறதுக்காக வந்திருக்காருங்க. ஸோ ரொம்ப நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. மக்களே, இதுக்கு என்ன ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் வந்துட்டு நமக்கு காட்டுற ஒரு ரெஸ்பான்ஸ் தான் ப்ரோ. அடுத்த இப்போ நீங்க ஒரு ஹெல்ப் பண்றீங்கன்னா அந்த ஹெல்ப் வந்து நீங்க உங்களுக்கு தேவைப்படும் போது கண்டிப்பா யாராலும் ஹெல்ப் பண்ணுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா எனக்கு வந்துட்டு இவர்கிட்ட பிடிச்சதே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணியிருந்தாங்க. இவரோட வீடியோல ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தேன். உடனே ஒரு 5 minutes கூட இருக்காது. ஆனா அந்த வீடியோ போட்டு பாத்தீங்கன்னா ஒரு 3 to 4 months இருக்கும். ஆனா உடனே ரெஸ்பாண்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் நான் பிங் பண்ணி இன்ஸ்டாகிராம் பிங் பண்ணியிருந்தேன். ப்ரோ இந்த மாதிரி எனக்கு மைக் சொல்லுங்க ப்ரோ. ஏன்னா ஆக்சுவலாக நான் வந்துட்டு நம்மளது ஒரு சேனல் இருக்கு, மோட்டோ vlogging பண்ணுறோம். ஆனால் எனக்கு வந்துட்டு சரியான எந்த மைக் வாங்குறதுன்னு தெரியல. ஸோ அதனால ப்ரோட்ட கேட்டிருந்தேன். ப்ரோ வந்து எல்லாமே சஜஷன் பண்ணாரு. இந்த ப்ரோ இந்த மைக் தான் ப்ரோ யூஸ் பண்ணுறேன், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக. அது இல்லாமல் அன்னைக்கு வந்துட்டு இந்த கதையை கேட்டிங்கன்னா தலைவர் வந்துட்டு காலேஜில் இருந்தார். காலேஜ்லேருந்து எனக்கு பிங் பண்ணுறாரு. அப்புறம் வந்து சொன்னார், ப்ரோ இல்லை ப்ரோ நான் காலேஜில் இருந்தேன், இப்போ தான் ஃப்ரீ டைம் கிடச்சிது, நான் வந்துட்டு உங்களுக்கு பிங் பண்ணேன், நீங்கள் ஏதாவது டவுட்ஸ்னால் கால் பண்ணுங்க. அப்புறம் கால் பண்ணி பேசணும். ப்ரோவும் இந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. ஓகே தாங்க, எதா இருந்தாலும் ப்ரோ சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்போதான் எல்லாருமே வளர்ந்து வர யூடியூபர்ஸ். ஸோ என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ப்ரோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா பாருங்க. சூப்பரா பண்ணிட்டு இருக்காருங்க. ஆக்சுவலி ரீசெண்டா திருவண்ணாமலை போயிட்டு வந்திருப்பாரு. ஆமா ப்ரோ, அந்த வீடியோ சூப்பரா இருந்துச்சு. இதுதான் பாத்தீங்கன்னா அவரோட சேனல். ஓகேங்களா? இந்த 160 கிட்னு இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். ஓகே, ஆல் கொடுத்துருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. ஓகே ப்ரோ, உங்களுக்கு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ப்ரோ. நல்லா பண்ணுங்க ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ. மறுபடியும் எந்த ட்ரெயின் புக் பண்ணிருக்கீங்க? உதயவா இல்ல? உதயில ப்ரோ, இங்க யஸ்வந்த். ஓ, யஸ்வந்த்பூர் எக்ஸ்பிரஸா? ஸோ வந்து பார்த்தது கோபுரோ கொடுத்ததை விட நமக்கு ஒரு பக்கம் என்னதான் கவலை இருந்தாலும், கோபுரம் இப்படி ஆயிடுச்சு, நம்ம வீடியோ போட முடியலன்னு சொல்லிட்டு கவலை இருந்தாலும், இந்த மாதிரி நம்ம வீடியோ பார்த்துட்டு தெரியாத உள்ளங்கள் நம்ம கிட்ட வந்து பேசி தெரிஞ்சு, இப்போ பாருங்க நம்ம ஒரு 2 டைம் ஃபோன் பேசிப்போம் ப்ரோ. ஒரு 2 டைம் தான் ஃபோன் பேசியிருப்போம். நம்மளை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா மெசேஜ் கமெண்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் இன்ஸ்டாடியில் வந்து மெசேஜ் பண்ணாரு. அதுக்கப்புறம் நம்பர் வாங்கினாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 5-6 வருஷம் பழகின மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நாங்கள் பேசி பழகிட்டாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி கேமரா வந்து ரிப்பேர் ஆனாலும் இந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளங்கள் நமக்கு கிடைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, விடுங்க. கேமரா ரெடி பண்ணிட்டு அடுத்து போதும் ப்ரோ. எனக்கு அதுதான் ஒரு மாதிரியா இருக்கு. டக்குனு ரெடி ஆயிடுச்சா நம்ம சேர்ந்து எல்லாமே மோட்டோ ரெடி ஆகும். அவர் சொல்லியிருக்காருல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், விடுங்க ப்ரோ. சரி ஓகேங்க. ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ட்ரெயின் ஏறும்போது எல்லாமே வ்ளாக் பண்ணுறேன். பாய் பாய் சரி ப்ரோ. பாய் ப்ரோ. பாய் பாய் மக்களே. ஓகே, ஸோ வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பெங்களூர் போயிட்டு கேமரா கொடுத்துட்டு இப்போ ரிட்டன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்துட்டோம். அப்படின்னா நம்ம ஒரு தெரியாத இடத்துக்கு போகிறோம்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3வது டைம். இப்போ நான் பெங்களூர் போகிறது 3வது டைம். நம்ம கூட ஒரு தம்பி வந்திருந்தாங்க. ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம். இந்த மாதிரி நம்ம ஒரு தெரியாத இடத்துக்கு போகும்போது ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வீடியோ பார்த்து நம்மளை பிடிச்சி போயிட்டு அந்த இடத்துல வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதாவது 25 kilometers அவரோட ரூம்லேருந்து ஸோ நம்மளை வந்து பார்க்கணும்னு சொல்லி பார்த்துட்டு கேமரா போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு ஸோ அந்த இடம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம பெங்களூர்லேருந்து கிளம்பி நம்ம ரிட்டன் கோயம்புத்தூர் வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அந்த சர்ப்ரைஸ் நான் இனிமேல் சொல்லாமல் வச்சுருக்கேன். ஸோ அந்த சர்ப்ரைஸை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறதா இல்லை கேமரா எப்படி ஆச்சுன்னு சொல்லி வருத்தப்படுறதானே தெரில.
ஸோ அதை சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு இந்த vlog பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சப்பனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஸோ மச். சீக்கிரமாக கேமரா ரெடியே வந்துடும் நம்புகிறோம். மீண்டும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு கேமரா ரெடி ஆச்சு இல்லைங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஓகேங்க, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். பை, மீண்டும் நான் அடிச்சுப்போம். லவ் யூ ஸோ மச். டேக் கேர்.